ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸாட்டிக் வந்திருக்கு. நண்டு குட்டிலாம் வந்து கலராக வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மகிட்ட 2 டப்பா வந்திருக்கு. 2 டப்பாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஜென்ரலாகவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்பாக்சிங்னாலே ரொம்ப பிடிக்கும்ல. சரக்குன்னு கத்தி ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணலாம். டடா. ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பேக்கிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கவருக்குள்ளே கவர். அதாவது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தண்ணி எதுவுமே லீக் ஆகக்கூடாதுன்றனால கொஞ்சம் ஹெவியாக பேக்கிங்கில் வந்துடும். இங்கே ஒரு ஐஸ் டப்பா இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்காக இதை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இது எடுக்கிறேன். வாவ், திஸ் இஸ் ரெட்டைல் கேட். ரெட்டைல் கேட் வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு. செம்ம சைஸு. ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே தரப்போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒன்றுமே காணோம், கவரே எம்டி ஆகுது. இங்கே என்னமோ ஓட்டிகிட்டு இருப்பா பல்லி. மட் ஸ்கிப்பர்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இது தண்ணிக்கு உள்ளேயும் இருக்கும், தண்ணிக்கு வெளியிலையும் இருக்கும். இதுதான் மட் ஸ்கிப்பர். இதுக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டேங்கை செட் பண்ணலாம். தெரியுதா? இதுதான் மட் ஸ்கிப்பர். நம்பர் 3, திஸ் இஸ் கோல்டன் ஆல்கே ஈட்டர். இது வந்து கோல்டன் ஆல்கே ஈட்டர். பிளான்டட் டேங்கில் வந்து அல்கேஸ்க்காக போடுறது. இது அல்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா போர்னியோ சக்கர்னு சொல்லுவாங்க. இந்த சக்கர் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஸ்டிங்ரே மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு புக்கிங் ஆகிடுச்சு. அவங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுறது. இப்போ சேல்ஸ்க்கு இல்லை. இது 4 பீஸ் தான் இருக்குது. அண்டு இது வந்து காரிடோரா. இது வந்து ஆக்சுவலி க்ரீன் காரிடோரா. இதுவும் பிளான்டட் டேங்க்கில் ஒரு நல்ல ஃபிஷ்ஷு. கீழே மண்ணெல்லாம் தூர் வரும் அழகாக. மண்ணில் இருக்கிறலாம் கிளறி உங்களுக்கு அமோனியா இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது என்ன ஃபிஷ்ஷு கண்ணுக்கே தெரியல. இது ஒரு டெட்ரா. ஆக்சுவலி இது நான் அனுப்பினது த்ரெட்ஃபின். ஆக்சுவலி த்ரெட்ஃபின் டெட்ரா. இது சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. இது நம்ம வளர்த்தி தான் வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது இப்படியே கொடுத்தனா கஸ்டமர் கொண்டு போடுவாங்க. அப்புறம் இது என்னது? இது வந்து அல்பினோ கொரிடோரா. அது க்ரீன் கொரிடோரா. இது வந்து அல்பினோ கொரிடோரா. இதெல்லாம் நான் டேங்க்கில் போட்டும் உங்களுக்கு திரும்ப நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது என்ன கருப்பு காகிதத்தை பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அகெயின் ரெட்டைல் கேட்டு. ரெட்டைல் கேட்டு தான் இது ஃபுல்லாக இருக்குது. வாவ், எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நண்டு குட்டி. இது வந்து பர்பிள் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிராப்பு. தண்ணிக்குள்ளே தான் வளர்க்க முடியும். ஒரிஜினல் பர்பிள் கிராப் நல்லா இருக்குது. ஒரிஜினல் பர்பிள் கிராப் தானா? சரி, அது என்னன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது பஃபரு, ஃப்ரெஷ் வாட்டர் பஃபரு. ஒன்றும் தெரியுதான்னு தெரில. தெரியுதா? அப்பா இருங்க, கை வலிக்குது. இதில் என்ன இருக்குது? இது வந்து கண்ணாடி மீன். இது வந்து கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தாய்லாண்ட் கிளாஸ் கேட்ஃபிஷ் இந்த மீன் பேர். அப்புறம் இது என்னது? இது வந்து ஹனி கௌரா. கௌராவில் வந்து நியான் கொலிசா பார்த்துருப்பீங்க, ரெட் கொலிசா பார்த்துருப்பீங்க. இது ஹனி கௌரா. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஹனி கலரில் இருக்கும் இது. நெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்துடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸு. நசுங்கி போய் வந்திருக்கு. பட் இதெல்லாம் நான் கண்டிஷன் பண்ணிடுவேன். பார்த்துக்கலாம். 10 பீஸ் தான் இருக்கும். அப்புறம் செனைகள். நல்லா பியூட்டிஃபுல்லான க்ரீன் செனைகள். இதுலேயும் அதே மாதிரி வாட்டர் பாட்டிலு. ஓகே, ஆமாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மில்கி கொய். நார்மல் வெரைட்டிஸ் ஆக்சுவலி. இது மில்கி கொய். இதில் வந்து டிராஃப்ட் கோரா. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ரெகுலர் மௌலிஸ். அப்புறம் லாஸ்ட்டு இதுவும் வந்து
மணிலா கோய். அதாவது இந்த கோயிலாம் பார்த்திங்கன்னா வரும்போதே தூங்கிக்கிட்டே வரும். தூங்கு மூஞ்சி கோய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்லீப்பிங் டிசீஸில் இருக்கும். இப்போ அவனுங்களாம் பிடிச்சி நம்ம உப்பு போட்டு டேங்க்கில் வச்சு உப்பு போட்டு கண்டிஷன் பண்ணால் தான் இவனுங்களாம் எந்திரிப்பானுங்க. 2 நாள் ஆகும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு. ஓகே காய்ஸ், இவனுங்களாம் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த டைகர் பார்போட டேங்க்கில் தான் பார்த்திங்கன்னா இந்த செனேகலை விட்டுருக்கேன். இந்த செனேகல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். செனேகல் வந்து டைகர் பார்பை கடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து டைகர் பார்போட ஃபாஸ்ட்டுக்கு செனேகல் போய் இதை கடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதனால் இப்போதைக்கு நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் நல்லா சும்மா சூப்பர் சைஸில் செம்மழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ட்ராகன் மாதிரி இருக்கும் அப்படியே. இது வந்து க்ரீன் செனேகல்னு சொல்லுவாங்க. ஒரு அல்பினோ செனேகல் ஒன்று பின்னாடி சுற்றிட்டு இருக்குது. புத்தர் ஸ்டாச்சுக்கு பின்னாடி அழகாக ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம டேங்கில் இருந்தது தான், புது ஸ்டாக் கிடையாது. இது வந்து ஜியோ பேக்கர்ஸ். இது சைஸ் பண்ணிட்டு தான் சேல்ஸ் பண்ணணுங்கிறனால நான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இது வந்து அக்வாமேன் மாதிரி நான் எங்கே கை கொண்டு போனாலும் சும்மா சில்லுன்னு கூடவே வருங்க பாருங்கள். இப்போ இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசானா தான் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஜிலேபி கண்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது பேர் ஜியோ பேக்கர்ஸ். அடுத்து இந்த டேங்க்கில் நம்ம என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி கொஞ்சம் டெட்ராஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்வர் டிப்பு, கோஸ்ட்டு, சியாமேஸ் அல்கைட்டர், ஜெயிண்ட்டு டேனியோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம ஒரு புது வெரைட்டி ஆட் பண்ணியிருக்கோம். கேளடி நதியே நதியே உடம்பில் நரம்புகள் 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும் இந்த மீனுக்கு. இதுதான் வந்து தாய்லாந்து கிளாஸ் கேட் ஃபிஷ்ஷு. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணும்போது காமிச்சேன் இல்லையா, அதான் இது. சூப்பராக இருக்கும். ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன் சாப்பிட்றது, கக்கா போகிறது எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துடலாம். அடுத்து இந்த டேங்கில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹனி கோரா அண்டு டிராஃப்ட் கோரா இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்டுக்கு அது கலர் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி டிராஃப்ட் கோரா ரொம்பவே க்யூட்டான ஃபிஷ். இங்கே பாருங்கள், அந்த கலர்ஸு ஸ்ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது குட்டியாகவே தான் இருக்கும். ஒரு பவுலில் கூட போட்டு வச்சு நம்மளால் வளர்க்க முடியும். அப்புறம் ஹனி கோராவும் சேம் அதுதான். கலெக்ஷன் வேணுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஹனி கோரா, டிராஃப்ட் கோரா, நியான் கோரா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நிற்கிறானா பாருங்கள் ஒரு இடத்துல. அவன் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் பாப்பா. இவ்வளோ ஹனி கோரா பாருங்கள், அந்த கலர் செம்மையாக இருக்கும். லைட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன். ஃபைனலாக இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்தாண்டு ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. இந்த டேங்கில் இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணிலா கோய் ஆல்ரெடி சொன்னல, மில்கி கோய். நான் சொன்னல ஸ்லீப்பிங் டிசீஸ் டேங்க்லேருந்து எடுத்து போட்டோடனே, கவர்லேருந்து போட்டோடனே ஸ்லீப்பிங் டிசீஸ் வந்துடும்ட்டு. இதுதான் அது. மீன்லாம் பாருங்கள் தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கும். தூங்கு மூஞ்சி மீன். இவனுங்களை கண்டிஷன் பண்ணுறது தான் இப்போ நமக்கு பெரிய வேலையாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருப்பானுங்க. இவனுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹீட்ரு போட்டுருணும். போட்டு பேராசிட்டால் அப்படின்ற ஒரு மெடிசன் போடணும். பேராசிட்டால் FW அது போட்டோம்னா அந்த தூக்கத்தில் இருக்கிற வியாதி தெளிஞ்சு பயப்படிங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பானுங்க. இது ஆக்சுவல் பார்ப் வெரைட்டிஸ் தான். இது வந்து ரோசி பார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷை விரும்புறதில்ல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லைட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு. மைல்டு லைட்டிங்கில் பார்க்குறது இதோட கலர்ஸ் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், கிளிட்டராக இருக்கும். நம்ம நண்டு குட்டிங்கெலாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். நண்டு குட்டிங்கெலாம் இன்னும் கலர் டேர்ன் ஆகணும். ஃபீமேலு மேலு எல்லாமே வந்திருக்கு. நண்டு குட்டி ஆக்சுவலி இது ஒரு ஃபீமேலுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது இருங்க, நல்லா ஓடி ஒளிகிறானுங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால கொஞ்சம் கலர் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இதோட வயலட் கலர் உங்களுக்கு நல்லாவே அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், கையில் ஒரு வயலட் கலர் தெரியுதா? இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வயலட்டாக இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். கடிச்சிடாத, ஓடி போயிரு. கமுத்தி போட்டேன். எல்லாத்துக்கும் பிடிச்சமான மாலி ஃபிஷ்ஷு குண்டு குண்டாக வந்திருக்கு. எல்லாம் குட்டி போடுற மாதிரி இருக்குது. வாங்கிட்டு போனோன்னா சும்மா வதன்னு குட்டி போடும். சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிருங்க. என்னோடய இந்த டைகர் ஷோல் நோஸை நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5000. சைஸ் பார்த்திங்கன்னா 15 inch ப்ளஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க DM பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெரிய மான்ஸ்டர் டேங்க்கில் இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 5000 rupees தான். இது வேணும்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிளான்டட் டேங்க்கில் போடுற காரிடோரா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இவனுங்களையும் இந்த சின்ன டேங்க்கில் தான் இப்போதைக்கு நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இவனுங்களாம் பிளான்டட் டேங்க் செட் பண்ணிட்டு அதில் ரிலீஸ் பண்ணோம்னா சூப்பராக இருப்பானுங்க. பாருங்கள், மண்ணை கிளக்கிட்டே இருப்பாங்க, ஏற்கலப்பையாட்டம்.
அப்புறம் இந்த டேங்கில் என்ன விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ்ஷு. இங்கே இருக்கிற ஸ்னெயில் எல்லாமே இது சாப்பிட்ருச்சு ஆல்ரெடி. இதுக்கு ஸ்னெயில்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஆற்றுல போய் ஸ்னெயில்லாம் எடுத்து வந்து இதுக்கு ஃபீடாக போட்டுருவேன். இது பெல்லட்ஸ் எடுக்கிறத விட வந்து ஸ்னெயில்ஸை தான் அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி உங்கள் பிளான்டட் டேங்கில் ஸ்னெயில்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா இவனை அப்பப்போ ஆர்மிக்கு அனுப்பிடலாம், எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். கண்ணை நல்லா முட்டை கண்ணை வச்சு உருட்டி எல்லா பக்கமும் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே குட்டி குட்டியாக சுற்றிட்டு இருக்கிற விஷயம் வந்திங்கன்னா த்ரெட் ஃபின். இந்த விஷயம் வந்து இப்போது நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் சைஸிங் பண்ணுவேன். அதோட த்ரெட் ஃபின்னோட அந்த த்ரெட்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக தெரியணும், அப்போ தான் சேல்ஸ் பண்ணுவேன். கலர்ஸும் அப்போ தான் டெவலப் ஆகும். இப்போ லைட்டாக அதில் கலர் தெரியுதா பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். அது த்ரெட் மாதிரி அதோட டெய்ல்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசானோடனே சேல்ஸ் பண்ணிடுவேன் இதை. ஓகே காய்ஸ், இப்போ எல்லா விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ see you on next video. இன்னும் புது அப்டேட்ஸ் தெரியும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you, டாட்டா, பாய். நீங்களா யாருடா?